الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة أما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم خذوا عني مناسككم فلعلي لا أحج بعد عامي هذا صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்ஆவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கடமைகளில் ஒரு கடமைதான் ஹஜ்ஜுடைய கடமை. சென்ற வாரம் ஹஜ் செய்வதனால் உள்ள பிரயோஜனங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் தனியொரு சூறாவை இறக்கியிருக்கின்றான். அந்த சூறாவுடைய பெயர் சூரத்துல் ஹஜ். அந்த சூறாவுடைய பெயர் சூரத்துல் ஹஜ். இந்த சூரத்துல் ஹஜ் எவ்வாறு தொடங்குகின்றதென்றால், யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம். மனிதர்களே, மனிதர்களே என்றுதான் தொடங்கும். ஹஜ்ஜாஜிகளே என்ற இந்த சூரா தொடங்கவில்லை. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களே என்று இந்த சூரா தொடங்கவில்லை. மனிதர்களே சொல்லுவார்கள் சஹாபாக்கள். இந்த சூரத்துல் ஹஜ்ஜையும் சூரா யூசுஃபையும் நாங்கள்
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து படிப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சூராவை தான் சுபஹுடைய தொழுகையில் ஓதுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், நீங்கள் மக்களுக்கு சூரத்துல் ஹஜ்ஜை படித்துக் கொடுங்கள். ஏனென்றால் இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே ஃபர்லுகள் இருக்கின்றது. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் ஹஜ் கடமை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த கடமையான ஹஜ்ஜை செய்வதற்கு முன்னால் படிக்க வேண்டிய எவ்வளோ விடயங்களை படிக்காமல் ஹஜ் செய்கிறோம். எவ்வாறு இன்று நாம் தொழுவதை போல எல்லோரும் தொழுகிறார்கள், நாங்களும் தொழுகிறோம். அவ்வாறு தொழுகை அல்ல. இவ்வாறுதான் தொழ வேண்டும் என்றொரு முறை இருக்கிறது. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். நீங்கள் விரும்பிய மாதிரி தொழ வேண்டாம். அதற்கு பேர் தொழுகை அல்ல. இதே போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், خذو عني مناسككم فلعلي لا احج بعد عامي هذا. ஹஜ்ஜுடைய கடமைகளை என்னிடமிருந்து படித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டுக்கு பிறகு என்னால் ஹஜ் செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்காது. ஒரு ஹஜ் தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது. ஆனால் அந்த ஹஜ் சகோதரர்களே மப்ரூரான ஹஜ்ஜாக மாற வேண்டும். அல்லாஹ் இந்த சூரத்துல் ஹஜ்ஜில் என்ன சொல்கிறார்? யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும், மனிதர்களே உங்கள் ரப்பை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தொடங்கக்கூடிய வார்த்தை இதுதான். ஆனால் சூரத்துல் ஹஜ்ஜுடைய கடைசியா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. ஏன்னா இந்த சூறாவை படிக்க 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 ஒரு மனிதனுக்கு ஆசை வரும், ஹஜ்ஜுடைய ஆசை வரும். அந்த ஹஜ் மப்ரூரான ஹஜ் எவ்வாறு செய்வது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூராவுடைய ஆரம்பத்திலே சொல்றான் என்ன? இத்தகு ரப்பக்கும், ரப்ப பயந்து கொள்ளுங்கள். ஏன்? இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம், நிச்சயமாக கடைசி நாளுடைய பயங்கரம் இருக்கிறதே மிக கடினமானது. உங்களுக்கு எல்லாம் விளங்கும். ஹஜ்ஜை பத்தி சொல்ல வேண்டிய சூறாவிலேயே அல்லாஹ் கடைசி நாளை பத்தி சொல்றார். இப்ப நாங்க தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, ஹஜ்ஜி செய்யறதெல்லாம் வெறும் உலகத்துடைய லாபத்துக்காக அல்ல. அல்லாஹ் கியாமத்தை ஞாபகப்படுத்துறான். ஹஜ் செய்தவர்களிடத்துல கேளுங்க, ஹஜ் என்பது அது ஒரு மஹ்ஷருடைய மைதானத்துக்கு ஒப்பானது. ஹஜ்ஜிலே அணியக்கூடிய இஹ்ராம் இருக்குதே, அது கஃபனுக்கு ஒப்பானது. அது ஒரு கஃபனுக்கு ஒப்பானது. அந்த ஹஜ்ஜுடைய மைதானம் 40 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் சேரக்கூடிய மைதானம். அது கியாமத்துடைய நாளை தோற்றத்துக்கு கொண்டு வரும். இந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய ஆரம்பத்திலே இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம், கடைசி நாளுடைய பயங்கரம் மிக கடினமானது. அப்ப கடைசி நாள் ஒன்று வர இருக்குது, அல்லாஹ் ஞாபகப்படுத்துறார். யுத்தம் அறிவிக்கப்படுவது உதாரணமா, இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் அறிவிக்கப்பட்டாச்சு. டில்லியில் என்ன சத்தம் கேட்டுக்கொண்டிருக்குது, லாகூர்ல என்ன சத்தம் கேட்டுக்கொண்டிருக்குது, பார்த்திருப்பீங்க செய்திகள்ல. மக்களுக்கு நிம்மதி இல்லை. காஷ்மீர் போர்டர்ல எவ்வாறு இருக்கும் ஜல்சலா. இது மனிதனை கொலை செய்யக்கூடிய நிகழ்வு. இவைகள் அல்லாஹ் சொல்லக்கூடிய இதல்ல. ஒரு பயங்கரமான ஒரு நாள் சகோதரர்களே நம்ம எல்லாம் வர இருக்கிறது. அந்த பயங்கரம் சாதாரண பயங்கரம் அல்ல.
ஜல்சலா இந்த சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها. அல்லாஹ் சொல்றான், அந்த பயங்கரத்துல ஒன்றுதான் என்ன தெரியுமா? இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, இந்த பூமி மிக வேகமாக உசுப்பப்படும். பூமி அதிர்ச்சி வந்தா, ஜும்மாக்கு போறோம் பூமி அதிர்ச்சின்னு வைங்களேன், எங்க போ வீட்டுக்கா போறது? அவிடத்துல மவுத்தாகிறது. சமைச்சு வச்ச சாப்பாடு, போட்டு வச்ச எவ்வளோ பிளேனுகள், எவ்வளோ திட்டங்கள், அவசரமாக ஓடணும் வந்ததெல்லாம் எங்க எல்லாம் முடிஞ்சு. ஜப்பான்ல பூமி அதிர்ச்சி வந்தது என்ன நடந்திருக்கும்? சுனாமி வந்தது என்ன நடந்திருக்கும்? இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா. அல்லாஹ் சொல்றான், وأخرجت الأرض أثقالها, பூமி தனக்குள் இருக்கும் எல்லா பொக்கிஷங்களையும் வெளியே கக்கும். தங்கம், வெள்ளி, முத்து, மரகதம். இந்த நேரம் وقال الإنسان ما لها, மனிதன் பூமியை பார்த்து கேட்பான், உனக்கு என்ன நடந்துட்டு? என்ன நடந்துட்டு? ஏன் இவ்வாறு உசும்புறாய், அசைகிறாய்? பூமி சொல்லும், بِأَنَّ رَبَّكَ أَوْحَى لَهَا, அல்லாஹ் தான் இவ்வாறு செய்யும்படி எனக்கு வஹி அறிவித்தான். பூமி அசைந்தா அதுக்கு பிறகு என்ன உலகம், என்ன நாடு, என்ன கட்டிடங்கள்? ஒன்றுமே இல்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜுடைய முதல் ஆயத்தில் தெளிவுபடுத்துவது இதுதான். யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அந்த பயங்கரமான நாள்ல 3 நிகழ்வுகள் நடக்கும். எங்களுக்கு விளங்குறதுக்கு அல்லாஹ் சொல்றான். முதலாவது என்ன? முதலாவது நிகழ்வு என்ன அந்த நாள்ல? يَوْمَ تَذْهَلُ كُلُّ مُرْضِعَةٍ أَمَّا أَرْضَعَتْ وَتَضَعُ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمْلَهَا وَتَرَى النَّاسَ سُكَارَى وَمَا هُمْ بِسُكَارَى وَلَكِنَّ عَذَابَ اللَّهِ شَدِيدٌ. முதலாவது என்ன நடக்கும் தெரியுமா? يَوْمَ تَذْهَلُ كُلُّ مُرْضِعَةٍ أَمَّا أَرْضَعَتْ, பால் கொடுக்கும் தாய் தனது பிள்ளையை மறந்துவிடும் நாள். அதுக்கு பிறகு பிள்ளை ஞாபகம் இருக்காது அந்த அவளுக்கு. ஏன்னா அந்த நாளுடைய பயங்கரம் அவ்வளோ கடினமாக இருக்கு. முதலாவது. இரண்டாவது அதைவிட பயங்கரம். وَتَضَعُ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمْلَهَا, வயிற்றில் பிள்ளையை சுமந்த தாய் அந்த நாளுடைய அகோரம் கடினத்தால் அந்த பிள்ளை அப்படியே கீழே விழுந்து, பிள்ளை நிற்காது, பயந்து பிள்ளை கீழே விழுந்து. மூன்றாவது وَتَرَى النَّاسَ سُكَارَى, மனிதர்களை போதையுடையவர்களாக பார்ப்பீர்கள். எல்லாரும் போதையில். என்ன போதை? அல்லாஹ் சொல்றான், وَمَا هُمْ بِسُكَارَى, போதை அல்ல அது. وَلَكِنَّ عَذَابَ اللَّهِ شَدِيدٌ, அல்லாஹுடைய அதாபு கடினமானது. இன்றைக்கு ஒருத்தருக்கும் விளங்குது இல்லையே. இன்றைக்கு விளங்காது. உலகத்தில் ஒன்றுமே சொல்லி விளங்காது. அவன் சூழல்ல
அவன் ஏதாவது ஒன்றை யோசிச்சுட்டு இருப்பான். குர்ஆன் ஓதக்கோல விளங்காது, ஹதீஸ படிக்கும் பொழுது விளங்காது, மார்க்கமே விளங்குது இல்லைண்டா கியாமத்தை பத்தி தெரிய இவ்வளோ பயங்கரமெல்லாம் நடக்க இருக்குதா? கண்ணியமிக்க சகோதரர்களே, சூரா ஹஜ்ஜுடைய முதல் வசனங்கள் இதுதான். அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜுடைய முதல் வசனத்துல நீ ஹஜ்ஜிக்கு போங்க எஹ்ராம் கட்டுங்கன்னு சொல்லல. முதல் பயத்தை உண்டாக்குறான் அல்லாஹ். பயந்தவங்க தான் ஹஜ் செய்யும். உள்ளத்தில் அச்சம் வரும். இப்படி ஒரு நாள் இருக்குதே, அந்த நாளுடைய பயம் வந்தா சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்தில் யாரும் களவெடுக்க மாட்டார். யாரும் களவெடுப்பான்னு நினைக்கீங்களா? கொண்டு வரணுமே களவெடுத்தத்தை கொண்டு வரணுமே. யாரும் வட்டி எடுப்பாங்க நினைக்கீங்களா? அதெல்லாம் செய்ய போக மாட்டார். மற்றவனுக்காக வாழுவாங்களா யாராவது? யாருக்காக வாழ மாட்டார். இந்த பயம் இருந்தா மற்றவருக்காக வாழ்றது, அல்லாஹ் தடுத்தவைகளை செய்யறதெல்லாம் விட்டுட்டு ஓரமாயிருவாங்க. அதான் அல்லாஹ் ஆரம்பத்திலே சொல்றார், ஹஜ்ஜிக்கு போறதல்ல முக்கியம். ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னால் சகோதரர்களே சூரத்துல் ஹஜ்ஜ படிக்கும். ஹாஜி என்ற பேருக்கல்ல ஹஜ் செய்யறது. சுஃபியான் ரஹிமஹுல்லா 70 ஹஜ் செய்தார். 70 ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அடைஞ்சாங்க இமாம் சுஃபியான். இமாம் அதா இப்னு அபி ரபாஹ் 70 அரஃபாக்கள்ல தங்கினாங்க. ஆனா அவங்களோட வரலாறுகளை பின்வந்தவங்க தான் எழுதினாங்க. அதா இப்னு அபி ரபாஹ் 20 ஆண்டுகள் மஸ்ஜிதுல் ஹராம்ல தூங்கினவர். அவர் வீட்டுக்கு போக மாட்டார், பள்ளியில தான் தூங்குவார். மஸ்ஜிதுல் ஹராம்ல தான் அவரை விரிப்பிரிக்கும். எந்த அளவு பயந்து நடுங்குவார்கள். அரஃபாவுடைய தினம் என்பது அதுதான். இல்லைன்னா நீங்க பாப்பீங்க, சூரத்துல் ஹஜ் எல்லாம் படிக்காம ஹஜ்ஜிக்கு போனா ஜித்தாலே ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்துடுவாங்க. ஜித்தாலே ஹஜ்ஜி முடிஞ்சிடும். ஹஜ் என்றால் ஹோட்டலுக்கு பேராகிடும். ஹஜ் என்றால் பொஃபே என்ற பேர் வந்துடும். உங்களோட மினா டென்ட் எப்படி, ஏயா பியா சியா, உங்களோட பஸ் எப்படி, உங்களோட ஃப்ளைட் என்ன, இது பேசுறதோட அல்ல ஹஜ். இதுதான் இன்று பேசப்படுது. எப்படி உங்களோட சாப்பாடு, யாரும் கேட்க எவ்வாறு ஹஜ் செஞ்சீங்க, எப்படி ஹஜ் செய்ய போறீங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹஜ் என்பது ஹோட்டலுக்கு பேர் அல்ல. ஹஜ் என்பது பொஃபே சாப்பாட்டுக்கு பேர் அல்ல. ஹஜ் என்பது பஸ்ஸுகளுக்கு பேர் அல்ல. ஹஜ் என்பது கல்பில் உருவாகக்கூடிய பயம். சூரத்துல் ஹஜ்ஜ கொஞ்சம் பெரட்டுங்க. ஹஜ்ஜிக்கு போறோம், சரி அடுத்த வருஷம் போகலாம், நீயத்து வச்சிட்டீங்களா, இப்ப இருந்து படிங்க. மெதுவா தான் படிக்கல, அவசரப்பட்டு படிக்கிறது இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. 23 ஆண்டுகள் எடுத்தது குர்ஆன் இறக்க. நாங்க 8 வருஷத்துல ஓதிட்டு வந்துட்டோம்னு சொல்றோம். இல்ல 5 வருஷத்துல குர்ஆன் ஓதி முடிஞ்சு, என்ற பிள்ளை 3 வருஷத்துல ஹாஃபிஸ் ஆயிட்டார். சஹாபாக்களுடைய காலத்துல 23 வருடம் குர்ஆனை படிக்கிறதுக்கு எடுத்தது என்றா எங்களுக்கு என்ன குர்ஆன் விளங்கியது? கண்ணியமிக்க சகோதரர்களே, 30 லட்சம் பேர் ஹஜ் செய்யறாங்கன்னு வைங்க, 20 லட்சம் பேர் ஹஜ் செய்யறாங்கன்னு வை. கல்ல ஹஜ் செய்வாங்களா? நேற்று பார்த்திருப்பீங்க, மக்கா மதீனாவுடைய மலையெல்லாம் போலீஸ். கல்ல ஹஜ் செய்யறவங்களை பிடிக்கிறது. அப்படி ஒரு கடமை இல்லையே. தஸ்ரீஹ் இல்லாம, லைசர் இல்லாம ஹஜ் செய்யணுமா? அப்படியெல்லாம் அல்லாஹ் கடமையாக்க இல்லையே. ஆரம்ப காலத்தை சலாஹுத்தீன் அய்யூபியுடைய காலங்களை டெக்ஸ் எடுத்திருந்தாங்க ஹஜ்ஜுடைய காலத்துல. இப்ப டெக்ஸ் இருக்குது, அவைகளை பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆனா சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய நோக்கம் உள்ளத்துல பயம் வாருது. அதனால அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜுடைய முதல் ஆயத்தில் யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம் يوم ترونها تذهل كل مرضعة أما أرضعت وتضع كل ذات حمل حملها
وَتَرَى النَّاسَ سُكَارَى وَمَا هُمْ بِسُكَارَى وَلَكِنَّ عَذَابَ اللَّهِ شَدِيدٌ. இந்த ரெண்டு ஆயத்தும் இறங்கினது இரவு நேரம். இப்போ எங்களுக்கு இந்த ஆயத்தை ஓதக்கோல கொஞ்சம் ஒரு பயம் என்ற ஒரு ஊசலாட்டம் வருது. என்ன நடக்க போதோ கியாமத்தில்? சஹாபாக்குடைய காலத்தில் என்ன நடந்திருக்கு? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு இருந்தாங்க. இந்த ஆயத்தை ஓதினதோட சொல்றாங்க சஹாபாக்கள் இரவெல்லாம் அழுகதான். எல்லாரும் சஹாபாக்கள் எல்லாரும் இரவு சிரிப்பில் ஒத்துற மோத்திலே இந்த ஆயத்து இறங்குது. அப்பதான் பனு முஸ்தலக்குடைய இரவுல இறங்கிச்சு இந்த ஆயத். சஹாபாக்கள் யாரும் சிரிக்க இல்லை. என்ன இந்த மூணு நிகழ்வு இருக்குதே சகோதரர்களே, அது பார்க்க இல்லாத ஒரு நிகழ்வு. வயிற்றுல உள்ள பிள்ளை கீழே விழுகிறது, மக்கள் போதையில திரிகிறது, பால் கொடுக்கிற தாய் தன்னை பிள்ளைய மறக்கிறது. இந்த மூன்று நிகழ்வும் மனிதர்களால சகிக்க முடியாத நிகழ்வு. சொல்றாங்க சஹாபாக்கள் அந்த இரவு பூர்த்தியாக சஹாபாக்கள் அழுது கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ் அந்த ஆயத்தை அப்படியே வச்சிருக்கிறான், படிங்க இது. இப்படி ஒரு நிகழ்வு நடக்க இருக்குது. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துறான், وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَيَتَّبِعُ كُلَّ شَيْطَانٍ مَرِيدٍ. மனிதர்கள்ல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அறிவு இல்லாம அல்லாஹ்வுடைய விடயத்துல தர்க்கம் செய்யறார். அல்லாஹ் சொல்றார் அறிவு இல்லை, குர்ஆன் தெரியாது, ஹதீஸ் தெரியாது, ஆனா பேச்சாற்றல் இருக்குது. என்ன இருக்குது? சொல்லுவாங்களே லோ படிக்கிற, லோ படிச்சு எல்லாரையும் புழுத்தாட்டுற, குர்ஆன புழுத்தாட்டுற, ஹதீஸ புழுத்தாட்டுற. இப்படி கொஞ்சம் பேர் உலகத்துல வாழ்றாங்க. அல்லாஹ் சூரா ஹஜ்ஜுடைய 3வது ஆயத், وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَيَتَّبِعُ كُلَّ شَيْطَانٍ مَرِيدٍ. அவங்க பின்பற்றுற யார தெரியுமா? ஷைத்தான், யஹூதியர். யார பின்பற்றுறது? அவங்க அடந்தேறிய ஷைத்தான். وَيَتَّبِعُ كُلَّ شَيْطَانٍ مَرِيدٍ كُتِبَ عَلَيْهِ أَنَّهُ مَنْ تَوَلَّاهُ. அல்லாஹ் முடிவெடுத்துட்டா என்ன தெரியுமா? யார் ஷைத்தான பின்பற்றினார்களோ, ஷைத்தான் فَأَنَّهُ يُضِلُّهُ وَيَهْدِيهِ إِلَى عَذَابِ السَّعِيرِ. ஷைத்தான் வழிகட்டுவான். வழி கெடுத்தா போராடம் எங்க? நரகம் தான். இன்னைக்கு உலகத்துல ஷைத்தான பின்பற்றுற யாரும் சொர்க்கம் போக மாட்டாங்க. ஷைத்தான பின்பற்றுற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. எங்கட உள்ளத்துல ரெண்டு இருக்குது. ஒன்று மலக்கு ஷைத்தான். சுபஹுடைய நேரம் அதான் கேக்குது, தொழுவ போறதா தூங்குறதா? தூங்க சொல்லுவான் ஷைத்தான், தொலை சொல்லுவார் மலக். எதை செலக்ட் பண்றோம்? எதை சகோதரர்களே முடிவெடுக்க போறோம்? தொழுறதா தூங்குறதா? நல்ல கவனத்தில் வச்சுக்கொள்ளும். இதே தான் நடக்க போது சக்கராத்துல. சக்கராத்துல ஷைத்தான் வந்து சொல்லுவான் களிமா சொல்லாத, மலக்கு சொல்லுவார் களிமா சொல்லு. இப்போ எதை முடிவெடுக்கிறது? எதை முடிவெடுக்க போறீங்க? தூங்க போறேன்னு முடிவெடுத்ததை போல சக்கராத்துல முடிவெடுத்தீங்கன்னா அந்த வினாடியோட உயிர் போயிடும். அதனாலதான் ஷைத்தான் விடயத்துல கவனமா இருக்கும். எப்படி உலகத்துல ரெண்டு விடயம் தோன்றும் எப்பயும், லம்மத்துல் மலாயிகா லம்மத்து ஷைத்தான். ஒன்று செய்யறதா, ஹராத்தை செய்யறதா இல்லையா? ஹராத்தை செய் ஷைத்தான். அதனாலதான் நீங்க குல் ரப்பின்னாஸ் ஓதுறோமா இல்லையா? குல் ரப்பின்னாஸ் எல்லாருக்கும் குல் அஊது ரப்பின்னாஸ் மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின்னாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். ஷைத்தான் ஜின் மட்டுமல்ல, மனிதன்லையும் இருக்கிறான் ஷைத்தான். யாரில் இருக்கிறான் ஷைத்தான்? மனிதன்லையும் இருக்கிறான் ஷைத்தான். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாகனம் இருக்குது, வட்டி கெடு என்று செல்றவன் மலக்கு அரிப்பான ஷைத்தான் அரிப்பானா? ஷைத்தான் அவன். மனித வடிவில் ஷைத்தான். மினல் ஜின்னதி வன்னாஸ்.
கண்ணியமிக்க சகோதரர்களே, ஷைத்தான பின்பற்றக்கூடாது. கஷ்டம்தான். நான் சொன்னேனே, சுபஹுடைய நேரம் அதான் கேக்கு, தொழுறதா தூங்குறதா, தொழுறதா தூங்குறதா. இப்ப முடிவெடுங்க, தொழுறதா. ஏன்? சக்கராத்த களிமா சொல்லும். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா பதிவு செய்யறாங்க, சக்கராத்ல ஷைத்தான் வருவான் யார தோற்றத்துல தெரியுமா? எங்கட உம்மாட வாப்பட தோற்றத்துல. உலகத்துல எங்களுக்கு ஒன்று தெரியும், எவ்வளோ கடினமான உள்ளம் உள்ளவனாக இருந்தாலும் உம்மாவை கண்டா அப்படியே பணிஞ்சிருவான். உம்மா கண்டா பணிஞ்சிருவானா இல்லையா? உம்மா சொல்லிட்டா அவருக்கு மேல போக மாட்டான். ஷைத்தான் அந்த நேரத்தை எடுக்கக்கூடிய உருவம் உம்மாவுடைய உருவம். ஷைத்தான் எடுக்கக்கூடிய உருவம் பாப்பாவுடைய உருவம். வந்து சொல்லுவான், என்ன பின்பற்று. உம்மா சொல்றா, என்ன ஷைத்தானுக்கு உருவம் மாறலாம். கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கையில ஷைத்தான பின்பற்றிடக்கூடாது. அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜில் அதற்கு பிறகு விளங்கப்படுத்துறான். என்ன? யா அய்யுஹன் நாஸ், திரும்ப மனிதர்களே. திரும்ப 4வது ஆயத்துல யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களேண்டா என்ன? முஸ்லிம், தமிழர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், எல்லோருக்கும் தான் குர்ஆன். குர்ஆன் முஸ்லிமுக்கு மட்டும் இல்லையே சகோதரர்களே. நாங்க முஸ்லீம்களே குர்ஆனை படிக்க இல்லை, அவ்வளவுதான். தமிழர்களுக்கும் குர்ஆனை வாசிச்சு விளங்கப்படுத்தும், பௌத்தர்களுக்கும் யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே. குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே. காஃபிர்களே கூப்பிடணும், காஃபிர்களே, தமிழர்களே. அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும். யார் விளங்கப்படுத்த? நாங்க சொல்லல, யார் சொல்றது? பயந்துட்டோமா? பயப்படுறோமா? என்னத்துக்கு பயம்? ஏன் நீங்க இந்த தற்கொலையாளியா பயப்படுறது இல்லையே? பாவமே, நரகத்தை விட்டு பாதுகாக்கிறது யார்? எனக்கு ஞாபகம் இருக்கு, ஸ்ரீலங்கால ஒரு நாள் ஜும்மாவில் நினைக்கிறேன், நான் தமிழர்களேன்னு நான் பேசிட்டேன். அடுத்த நாள் கால் பண்ணிட்டாங்க, பேசாதீங்க, ஜும்மால எல்லாம் தமிழர்களே பௌத்தர்களே. நான் சரி, பயமா உங்களுக்கு? பயமா உங்களுக்கு? ஏன் பயப்படுறீங்க? இந்த உண்மையை அவங்களுக்கு விளங்கப்படுத்தி சொர்க்கத்துக்கு கொண்டு போறேன்னு அவங்க தெரிஞ்சு அவங்கள காலை கும்பிடுவாங்க. அப்பா, நீங்க ஒரு $1000 $5000 கொடுத்துட்டீங்க, எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. நீங்க சொர்க்கத்தை கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் 2வது திரும்ப சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே. இன் குன்தும் ஃபீ ரைப், உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? எதுல சந்தேகம் இருக்குது? அல்லாஹ் கேட்கிறான், மினல் பஅஸ், உங்கள மரணத்துக்கு பிறகு எழுப்பாற்றுறதுல சந்தேகம் இருக்குதா? இன்றைக்கு முஸ்லீம்களை தவிர மற்ற எல்லாருமே மறுத்தோண்டுதான் என்ன? மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லை. நான் சொன்னேன், அண்மையில் பிரயாணம் பண்ண நேரம் ஒரு பஞ்சாபி ஒருத்தரை கண்டேன் பக்கத்தில். அவர்கிட்ட கேட்டேன், மரணத்துக்கு போறோம், இந்த மையத்தை எரிக்கும், எரிச்சத்துக்கு போறோம், வாழ்க்கை இல்லை. சொல்றார், நான் வாழ்க்கை இருக்குது. அல்லாஹ் சூரா ஹஜ்ஜில ஹஜ்ஜாஜிகளுக்கு விளங்கப்படுத்துறான், மனிதர்களே நீங்க மறுக்க போறீங்களா? உங்களுக்கு 10 வகையான ஆதாரங்களை சொல்றேன். அல்லாஹ் சொல்றான். எத்தனை வகையான ஆதாரம்? 10 வகையான ஆதாரம். சுருக்கமாக சொல்லிட்டு போறேன், அடுத்த வாரம் தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், فَإِنَّا خَلَقْنَاكُمْ مِنْ تُرَابٍ. முதலாவது ஆதாரம் என்ன தெரியுமா? உங்களோட வாப்பாவை மண்ணால படைச்சது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எதால படைச்சான்? அல்லாஹ் மண்ணால தானே படைச்சான். இது முதலாவது ஆதாரம். 2வது அல்லாஹ் சொல்கிறான், சும்ம மின் நுத்ஃபா, உங்களை இந்திரியத்திலிருந்து படைச்சது, ஸ்பெர்ம்ல இருந்து படைச்சது உங்களை. இது ஒரு ஆதாரம் உங்களுக்கு. நாங்க வானத்தால விழுந்த தண்ணி இல்லையே, தங்கத்தால படைக்கப்பட்டாக்கலாம் நாங்க இல்லையே. சும்ம மின் நுத்ஃபா அல்லாஹ் சொல்றார். 2வது இந்திரியம். 3வது சும்ம மின் அலகா, அந்த இந்திரியம் உங்களோட வாப்பா உம்மாவுடைய இந்திரியம் போய் உங்களோட உம்மாவுடைய கற்புல தங்கி
40 நாள் அப்படியே இரத்த கட்டியாக மாறுது. இது 3வது ஆதாரம். என்னையாக மாறுது? அலகா, இரத்த கட்டியாக மாறுது. யார் செய்யற இதெல்லாம்? உலகம் இயற்கை இல்ல, அது நடந்து கொண்டிருக்குது இயற்கையா? இல்ல. அப்படி எப்படி நடக்கிறதப்பா? கிச்சன்ல சும்மா சமைச்சுப்படுது, சட்டி போய் நிக்குது, கரண்டி போகுது, இறைச்செல்லாம் கொட்டிப்படுது, மசாலா தூள் போடுபடுதா? இது நம்பேலுமா? இதெல்லாம் தாயுடைய வயிறு, சின்னொரு வயிறு, இந்த வயிற்றுக்குள்ள சாதாரணமாக இந்திரியம் போகுது. இந்திரியம் சாதாரணமா போய் அங்க போய் இருந்து என்ன செய்து அப்படியே இரத்த கட்டியாக மாறுது. நடக்குமா இவ்வாறு? நடத்தாற்ற ஒருவன் இருக்கிறான், அவன்தான் அல்லாஹ். வேற யாருடைய புத்தகத்திலாவது இருக்குதா? தமிழர்களுடைய புத்தகத்தில் இருக்குதா? சமஸ்கிருதத்தில் இருக்குதா? பௌத்தர்களுடைய புத்தகத்தில் இது இருக்குதா? பாலியில் இருக்குதா? இது யாருடைய புத்தகத்திலாவது இருக்குதா? கொண்டு வந்து காட்டுங்க பாப்போம். நாங்க படிக்க தயார் இல்ல. உங்களோட புத்தகத்தில் ஏன் ஏன் உங்களோட கடவுள் உங்களை படைக்கவில்லை? படைத்த ஒருவன் உரிமை கொண்டாடுறான், அல்லாஹ். வாகனத்தை செஞ்சவனுக்கு தானே தெரியும் எப்படி செஞ்ச. சமைத்தவனுக்கு தானே தெரியும் எக்ஸ்பயர் டேட். சாப்பாட்டை ஒரு கம்பெனி ஒரு பிஸ்கட்டை செஞ்சுட்டு எக்ஸ்பயர் டேட் குத்துறான், ஒரு டொஃபியை செஞ்சுட்டு. ஏன்? அவனுக்கு தானே தெரியும், படைக்காதவங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான், 3வது ஆதாரம் சும்ம மின் அலகா, உங்களை இரத்த கட்டியாக மாத்தினேன். 4வது சும்ம மின் முதுகத்தின் முகல்லகா, இரத்த கட்டியை அப்படியே சதக்கட்டியா மாறுது. தாயுடைய வயிற்றுக்குள்ள 4வது கட்டம் என்ன? சதக்கட்டி. 5வது சகோதரர்களே கட்டம் இது, வகைரி முகல்லகா. 5வது கட்டம் என்ன தெரியுமா? அந்த சதக்கட்டி அப்படியே விழுகட்டியாக மாறுது. இந்த எல்லா பிள்ளைகளும் பிறக்கிறது இல்லை. தாயுடைய வயிற்றுக்குள்ள போன பிள்ளை உருவாகி வரும், சில நேரம் விழுகட்டியா விழுந்துடும். இதை யார் சொன்னான்? அல்லாஹ் சொல்லிட்டான். எப்ப சொன்னான்? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால விஞ்ஞானம் இருந்ததா? விஞ்ஞானம் இருந்ததா? இதெல்லாம் ஸ்கேன் பண்றதுக்கு ஏதாவது இருந்ததா? ஒன்றும் இல்லையே சகோதரர்களே. தாயுடைய வயிற்றில வச்சு அங்க இந்திரியம் எங்கால போகுது, சதக்கட்டி எப்படி உருவாகுது, இரத்த கட்டி எப்படி உருவாகுது என்று பார்க்கிறதுக்கு ஏதாவது மெஷின் இருந்ததா? அப்போ எழுதப்பட்ட இறக்கப்பட்ட குர்ஆன் இது. இன்றைக்கு இறங்கி இருந்தா எங்களுக்கு எல்லாம் தெரியும். இதோட மேலே பேசுவோம் நாங்க விஞ்ஞானம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுடைய தொழுகையில ஓதியது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அடுத்த ஆதாரம் 6வது ஆதாரம் அல்லாஹ் சொல்றான், وَنُقِرُّ فِي الْأَرْحَامِ مَا نَشَاءُ إِلَى أَجَلٍ مُّسَمًّى, உங்களை தாயுடைய கற்பிலே குறிப்பிட்ட காலம் தங்க வைக்கிறோம். எவ்வளோ காலம்னு சொல்லல, 6 மாசம் 1 வினாடி, குறைஞ்சது 6 மாதம் 1 வினாடி, ஆகக்கூடியது 10 மாதங்கள். 7 மாதத்திலையும் பிறக்கலாம். அஜலிம் முசம்மான்னு தான் சொல்றான் அல்லாஹ். சிலர் சொல்றாங்க பிள்ளை 2 வருஷம் வயிற்றில் இருக்கலாம், 3 வருடம் வயிற்றில் இருக்கலாம். பிள்ளை தெரியாத காலங்கள் இருந்துரும். இன்றைக்கு தானே ஒவ்வொன்று வந்திருக்குது, மெஷின், ஸ்கேன். முந்தைய காலங்கள் அப்படி இல்லை. 2 வருஷம் வயிற்றில் இருந்தவங்களும் இருக்கிறார். وَنُقِرُّ فِي الْأَرْحَامِ مَا نَشَاءُ إِلَى أَجَلٍ مُّسَمًّى. 7வது அல்லாஹ் சொல்றான், ثُمَّ نُخْرِجُكُمْ طِفْلًا, பிறகு நாங்க தான் உங்களை பிள்ளையா வெளியாக்குறோம். வெளியாக்குறது யாரு? வெளியாக்குற அல்லாஹ் தானே. வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும், உங்களோட உம்மாமார வயிறுகளிலிருந்து அல்லாஹ் தானே வெளியாக்கினான். வேற யாரப்பா வெளியாக்கினது? சும்ம ஸபீல யஸ்ஸரா, எவ்வளோ தெளிவா அல்லாஹ் சொல்றானண்டா,
தாயுடைய மர்மஸ்தானத்தை லேசாக்கி வெளியெடுத்தோம். சரி, சீசர் எல்லாம் எப்போ வந்து? இப்போ 100 வருஷத்துக்கு முன்னால வெட்டி எடுக்கிறது பிள்ளைன்னு ஒன்று இருந்ததா? அதனால தான் இன்னைக்கு மறுக்கிறாங்களே, அதிகமானவங்க சீசர் பண்ணாதீங்கிறாங்க. அது இயற்கையாக பிள்ளை வெளியே வரும். அப்படித்தான் உலகத்துல வந்தது பிள்ளைகள் எல்லாம். அண்மை காலங்களில் தான் வெட்டி வெட்டி எடுத்தது பிள்ளை வெளியே. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், உங்களை பிள்ளையாக வெளியேற்றுகிறோம். 7வது ஆதாரம், 8வது ஆதாரம், அப்படியே வாலிப வயது அடையிறி. நான் அடைஞ்சிருக்கிறோமா இல்ல? யார் ஆக்கினது? அல்லாஹ். 9வது ஆதாரம், கொஞ்சம் பேரை வாலிப வயசுல எல்லாம் மௌத்தாக்குறான். யார் மௌத்தாக்குறது? நினைச்சு மௌத்தாகிறோமா? மௌத்தாகிறது விருப்பமா எங்களுக்கு? இல்லையே, அல்லாஹ் மௌத்தாக்குறான். 9வது. 10வது ஆதாரம், கொஞ்சம் பேர் அல்லாஹ் கடைசி காலம் வரைக்கும் 90, 100 வயசு வரைக்கும், தள்ளாத வயது வரைக்கும் அல்லாஹ் வாழ வைக்கிறான். அல்லாஹ் இந்த 10 ஆதாரத்தையும் சொல்லி சொல்றான். இதை கண்ணால பார்க்குறீங்க தானே? இப்ப நம்புங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மரணத்துக்கு பிறகு நான் உங்களை எழுப்பாட்டுவோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் தொடருவோம். இதுதான் சூரா ஹஜ்ஜுடைய முதல் வசனங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சாஆ கியாமத்துடைய நாளை பயந்து ஹஜ் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. சூரத்துல் ஹஜ்ஜை சரியாக விளங்கியவர்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக. அந்த கியாமத்துடைய நாளுடைய அச்சமுள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக. உன்னை பயந்து அந்த கியாமத்தை பயந்து ஹஜ் செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இவ்வாறான ஹஜ்ஜை யா அல்லாஹ் தௌஃபீக்காக தருவாயாக. ஹஜ் செய்து எங்களுடைய ஹஜ்ஜை மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்குவாயாக. உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தங்குமிடமாக ஆக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.